பச்சனிச்சு வர்ற நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. ஐயோ சிரிக்கிறாடா சின்ன சிலுக்கு. மாமா குட்டி நீயா ஏண்டி அழுகுற? பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இருக்கேன் மாமா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதான் லெட்டரு உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு செக்க தெரியலான்னு பாக்குறேன் மாமா. பாவி, தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணிட்டேன்னு ஏன்டி வேற தைரியமா சொல்றியா? துரோகி. ஏண்டி குன்றத்தூர் பிரியாணி அபிராமி மாரி ஏதாவது துரோகம் பண்ணிட்டியா? மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. தங்கச்சி இருக்கால, அவளுக்கு மாப்பிள்ள பிடிக்காம நான் பார்த்தல, அந்த குற்ற உணர்ச்சியில தான் நான் சாக போறேன் மாமா. இவ்வளவுதானா? நான் வேற என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். தூக்கத்துக்கு எடுத்துட்டா. என்னடி குமாப்பட்டியா? அந்த பக்கம் அமேசான், இந்த பக்கம் அந்தமான் தீவா? இல்லங்க, நான் ஒரு முட்டாளுங்க. அதான் எனக்கு 6 வருஷமா தெரியுமே. இருந்தாலும் நீ அப்படி பண்ணிடக்கூடாது. அவ சின்ன குழந்தை, அவளுக்கு போய் கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி இப்போ சங்கடப்படுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஆமாங்க, நான் பண்ணது தப்பு தான். ஏங்க அவளை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போய் சந்தோஷப்படுத்தி கூட்டிட்டு வாங்களேன். நமக்கு புதுசாக ரொட்ட போட்டு கொடுக்குறாள். அப்போ நீ? நான் வரலங்க, அவளை பார்க்கவே சங்கடமா இருக்கு. நீங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் உனக்காக செய்கிறேன். தேங்க்ஸ்ங்க. ஹனி ஹனி, இன்னைக்கு அவுட்டிங் போறோம். ஹனி குட்டி எங்க இருக்க? பாத்ரூம் போயிருக்கியா? எங்க போனா? எங்க போனா? ஹனி எங்க இருக்கா? தேவி, தேவி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? என்னங்க? ஏண்டி என் ஹனியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப்ல சந்தோஷமா செட்டில் ஆகணும்னு பார்த்தா நீ கொடுத்த டார்ச்சர்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு அமெரிக்கா ஓட்டா. அவள் நான் எங்க போய் தேடுறது உன்னைய? தேவி, தேவி, தேவி. மேடம் மேடம் மேடம், ஒன்றும் இல்லை, கணை திறந்து பாருங்க. எந்திரிங்க, ஒன்றும் இல்லை. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியா? ஏந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. மெதுவா. என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை சார், ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை. அடிச்சிங்களா? அடிக்க போனேன், அதுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டா. அப்போ கேஸில் தான் உள்ள போகணும், பார்த்துக்குங்க. மூச்சு இழுத்து விடுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும். சரிங்களா சார்? இன்ஜெக்ஷன் போடணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஐயோ, எனக்கு இன்ஜெக்ஷன் தான் பயம் சார். நான் அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறேன், போட்டு முடிச்ச உடனே கூப்பிடுங்க.
ஊசி போட்டாச்சு வாங்க. என்ன சார் இது பயப்படுற மாதிரி ஒன்று? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க, நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க சரிங்களா? கன்சீவா இருக்கியா? சொல்லவே இல்லை. அடி கள்ளி, கன்சீவான விஷயத்த மாமாட்ட சொல்லவே இல்லை. அது வந்து மாமா நீங்களே ஹனி போன வருத்தத்துல இருக்கீங்க. அந்த டைம்ல போய் எப்படி மாமா? அவ ஹனி இல்லை, என்ன பிடிச்ச சனி. அவ போனா ஒரு சந்தோஷமான விஷயத்த நீ மறைக்கலாமா? அது சரி, நமக்கு பிறக்க போகிற பேபிக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது பையன் பிறந்தா உங்க அப்பா பேர் வச்சிடலாம். சூப்பரு. பொண்ணு பிறந்தானா என்னோட அம்மா பேர் வச்சிடலாம். அடி தூள். சரி, கன்சீவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த வேலையும் பார்க்கக்கூடாது சரியா? மாமா போய் உனக்கு வந்து ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் சரியா? உடம்பு பத்திரம் பார்த்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போ ஸ்டார்ட். டாக்டர், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நடிக்கிறேன் டாக்டர். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், என் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் சரியான லோலாயி டாக்டர். அவர் என் தங்கச்சி கூட சேர்ந்துட்டு ஒரே கூத்தடிச்சிட்டு இருந்தார். அதனால தான் என் தங்கச்சியை வெளியூருக்கு அனுப்பிட்டு ஓடி போயிட்டான்னு பொய் சொல்லிட்டேன். ப்ளீஸ் டாக்டர், எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ணணும். எனக்காக நான் கன்சீவாக இருக்கேன்னு சின்ன பொய் சொல்லணுமே. ஐயோ முடியாது முடியாது முடியாது, பொய்லாம் சொல்ல முடியாதுமா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறீங்க. சொல்லுங்க டாக்டர், அப்போவாது அவர் திருந்துவார். சரி சொல்கிறேன். ஊசி போட்டாச்சு வாங்க. தேவிக்குட்டி, ஜூஸ் இருந்தா குடி. 10 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியா? எந்த வேலையும் நீ செய்ய வேணாம். உன்னைய பார்த்துக்கிறதுக்கும் என்னைய பார்த்துக்கிறதுக்கும் ஊர்லேருந்து எங்கள் மாமா பொண்ணு கனிமொழி வரா. பார்த்து பொறுமையாக குடிக்கணும். இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு தான் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அவளை வர சொல்லியிருக்கிறேன். நம்ம ஹனி தங்கியிருந்தால அந்த ரூம் போய் நான் ரெடி பண்ணுறேன். நீ ரெஸ்ட் எடு சரியா? நீலாம் ஒன்றும் வர வேணாம். ஓகே செல்லக்குட்டி, டேக் கேர். ஐயால யாருக்கிட்ட மாமா கிட்டி 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 மாமா கிட்டி